வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டாகிராம் எஸ்சிஓ சீக்ரெட்ஸ். உங்களோட ஃபாலோவர்ஸை 30 டேஸில் எப்படி 10x இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய் இன்ஸ்டாகிராம் எஸ்சிஓ. 70% ஆஃப் த இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் வந்து டெய்லி வந்து சர்ச் பாரில் டெய்லி சர்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? நீங்கள் கரெக்டான எஸ்இஓ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலனா கூட உங்களால் வளர முடியும். வாட் இஸ் இன்ஸ்டாகிராம் எஸ்இஓ? இன்ஸ்டாகிராம் எஸ்இஓனா என்ன? ஆப்டிமைசிங் யுவர் ப்ரொஃபைல். உங்கள் ப்ரொஃபைலில் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். லைக் பயோ கேட்குறாங்களா, நீங்கள் பயோ ஃபில் பண்ணணும். தென் லிங்க் கேட்குறாங்களா, நீங்கள் லிங்க் ஃபில் பண்ணணும். தென் ஃபோட்டோ கேட்குறாங்களா, நீங்கள் ஃபோட்டோ கொடுக்கணும். இந்த மாதிரி என்னெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க கேட்குறது எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும். தென் கண்டென்ட்ஸ் அவங்க கேட்குறாங்களா, நீங்கள் கண்டென்ட்ஸ் வந்து போடணும். ஹேஷ்டேக்ஸ் வந்து கேட்குறாங்களா, ஹேஷ்டேக்ஸ் நீங்கள் வந்து போடணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, பீப்புள் வந்து உங்களை ஈஸியாக சர்ச் பண்ண முடியும் இன்ஸ்டாகிராமில். இது வந்து கூகுள் மாதிரி ஒர்க் பண்ணும், பட் இன்ஸ்டாகிராம்குள்ளே இது வந்து ஒர்க் பண்ணும். இன்ஸ்டாகிராம் எஸ்சிஓ ஃபார்முலா. ஸோ என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்டிமைஸ்ட் ப்ரொஃபைல். ஸோ அவங்க கேட்குறதுலாம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் கீவேர்ட் ரிச் பயோ. உங்கள் கீவேர்டை வந்து நீங்கள் பயோவில், அதாவது உங்கள் நீஷ் எதை பற்றியோ, ஸோ அந்த நீஷ்க்கு ரிலேட்டடான கீவேர்டை உங்கள் பயோவில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக்ஸ் வந்து ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்கேஜிங்கான கேப்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டெக்ஸ்ட் ஃபார் இமேஜஸ். இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல் டெக்ஸ்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே தான் வந்து இன்ஸ்டாகிராம் எஸ்சிஓட ஃபார்முலா. ஸோ இதில் எல்லாமே நம்ம ஒன்றொன்னா இப்போ பார்ப்போம். ஆப்டிமைஸ் யுவர் ப்ரொஃபைல். நீங்கள் ஒரு நேம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது வந்து நல்லா ஈஸியாக சர்ச்சபிளான ஒரு நேமாக க்ரியேட் பண்ணுங்கள். லைக் ஃபிட்னஸ் கோச் இல்லைனா ரமேஷ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஈஸியான சர்ச்சபிளான நேமாக க்ரியேட் பண்ணுங்கள். ரொம்ப டெக்னிக்கலாக, ரொம்ப என்ன சொல்கிறது, மக்களுக்கு ஞாபகமே வராத நேமை நீங்கள் வந்து வச்சிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகேவா? உங்கள் யூசர் நேம் வந்து க்ளீனாகவும் தென் நீஷ் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கணும். லைக் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஃபிட் வித் ரமேஷ், இல்லை ஃபிட் வித் ஜெகன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெயின் கீவேர்டை வந்து உங்களோட பயோலையும் உங்கள் நேம் ஃபீல்டுலையும் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். உங்களோட கால் டு ஆக்ஷன் அண்ட் லிங்க்கை வந்து நீங்கள் உங்களோட பயோவில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆப்டிமைஸ் யுவர் ப்ரொஃபைல்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து சேரும். ஓகேவா? ஒரு நல்ல நேம், ஒரு நல்ல யூசர் நேம், ஒரு நல்ல பயோ, ஒரு நல்ல கால் டு ஆக்ஷன் ப்ளஸ் லிங்க். ஓகேவா? கீவேர்ட் ரிச் பயோ. ஸோ கீவேர்ட் ரிச் பயோனா உங்கள் நீஷ் சம்மந்தப்பட்ட கீவேர்ட்ஸை உங்கள் பயோவில் வந்து யூஸ் பண்ணணும். லைக் இப்போ நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ் அப்படின்ற கீவேர்டை நான் வந்து யூஸ் பண்ணணும். இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட கீவேர்டு வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, லைக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ், இல்லை தமிழ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அந்த நீஷுக்கு சம்மந்தப்பட்ட கீவேர்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். உங்கள் ஆடியன்ஸ் வந்து என்ன சர்ச் பண்ணுவாங்கன்றத நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். ஓகேவா? யூஸ் ஸ்மார்ட் ஹேஷ்டேக்ஸ். ஸோ ஹேஷ்டேக்ஸில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. லைக் வந்து ப்ராட் ஹேஷ்டேக்ஸ், மீடியம் ஹேஷ்டேக்ஸ், நீஷ் ஹேஷ்டேக்ஸ். ஸோ ப்ராட் ஹேஷ்டேக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிட்னஸ்ன்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ப்ராடான இண்டஸ்ட்ரி. ஸோ அது வந்து ப்ராட் ஹேஷ்டேக்ஸ். இப்போ ஃபிட்னஸ்லேயே வந்து மீடியம் ஹேஷ்டேக்ஸ் வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, சரியா? நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால அது வந்து இந்தியா ஃபிட்னஸ்ன்னு போட்டால் அது வந்து மீடியம் ஹேஷ்டேக்ஸ். ஹேஷ்டேக் இந்தியா ஃபிட்னஸ்ன்னு போட்டால். அதே நீங்கள் வந்து இந்தியாவில் சவுத் இந்தியாவில் இருக்கீங்க. ஸோ சவுத் இந்தியாவில் இருக்கும்போது ஹேஷ்டேக் சவுத் இந்தியா ஃபிட்னஸ் கோச், ஃபிட் கோச். ஸோ அந்த மாதிரி போடுறீங்க. அது வந்து நீஷ் ஹேஷ்டேக்ஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து டீப்பராக போகிறீங்களோ உங்களுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ அக்யூரேட்டான ஆடியன்ஸ் வந்து கிடைப்பாங்க. பட் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதில் நிறையா பேர் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ இந்த சவுத் இண்டியன் ஃபிட் கோச் அப்படின்ற ஹேஷ்டேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பரவாயில்லையான ஒரு ஹேஷ்டேக் தான். பட் இன்னும் நீங்கள்
தமிழ்நாடு ஃபிட் கோச் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து பீப்புள், அதாவது அந்த ஹேஷ்டேக்கோட வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த அளவுக்கு நம்ம அக்யூரேட்டாக போக வேண்டாம். நம்ம வந்து ப்ராடான ஹேஷ்டேக்ஸும் மீடியமான ஹேஷ்டேக்ஸும் நீஷ் ஹேஷ்டேக்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப, அதாவது மைக்ரோ நீஷ் லெவலில் நீங்கள் வந்து ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். சரியா? அது வந்து நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை க்ரோ பண்ணுற வரைக்கும் அந்த மாதிரியான ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஓகேவா? மேக்ஸிமமாக நீங்கள் வந்து 25 ரிலவெண்ட்டான ஹேஷ்டேக்ஸை நீங்கள் வந்து போடணும் உங்கள் போஸ்ட்டுக்கு. ஓகேவா? மேக்ஸிமமாக 25. ஸோ மினிமம் நீங்கள் வந்து 10, 15 இல்லை 7, 8 ஸோ இந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒரு ஹேஷ்டேக் செட்டை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு 7 ஹேஷ்டேக் செட்டு, எனக்கு இந்தந்த ஹேஷ்டேக் செட்லாம் எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து ரொட்டேஷனில் போட்டுக்கிட்டே வரலாம். இன்றைக்கி மண்டே இந்த ஹேஷ்டேக் செட்டு, டியூஸ்டே இந்த ஹேஷ்டேக் செட்டு, வெனஸ்டே இந்த ஹேஷ்டேக் செட்டு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம். ஓகேவா? ஸோ ஆல்ட் டெக்ஸ்ட் ஃபார் போஸ்ட். முதல்ல ஆல்ட் டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ட் டெக்ஸ்ட்னா வந்து ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். இது வந்து என்னன்னா உங்கள் ஃபோட்டோ இல்லை உங்கள் ரீலோட ஒரு ஷார்ட்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி வச்சுக்கலாமே. இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ பிளைண்டான பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணே தெரியாது இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுன்னா ஃபோனில் வந்து அவங்க ஃபோன்லலாம் வந்து என்ன இருக்குன்னா இந்த ஆல்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்து போட்டு வச்சிட்டோம்னா அந்த இமேஜ் வந்து எதை பற்றி அப்படின்றத அந்த ஃபோன் வந்து லவுடாக வந்து சொல்லும். இந்த இமேஜ் வந்து லைக் பேர்ட்ஸ் பற்றி, இந்த இமேஜ் வந்து அனிமல்ஸ் பற்றி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ உங்கள் இமேஜ் வந்து நீங்கள் வந்து லைக் ஃபிட்னஸில் ஒரு 10 டிப்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா 10 ஃபிட்னஸ் டிப்ஸ் ஃபார் ஃபேட் பீப்புள் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு ஆல்ட் டெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கணும். அப்போ அந்த பிளைண்டான பீப்புள் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து சவுண்டாக கேட்கும். அதே மாதிரி இது பிளைண்டான பீப்புளுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அதனால தான் நம்ம போடணுன்றது கிடையாது. இது வந்து இன்ஸ்டாகிராமுக்கு உங்கள் கண்டென்ட் எதை பற்றி அப்படின்றத ஒரு ஐடியா வந்து கொடுத்துரும். ஸோ அதனால இன்ஸ்டாகிராமுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால உங்களோட கண்டென்ட்ஸை இன்ஸ்டாகிராம் கரெக்டாக யாருக்கு காட்டணுமோ அவங்களுக்கு காட்டும். அதாவது உங்களோட ஆடியன்ஸ் யாருன்றதை இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஆல் டெக்ஸ்ட்னா வந்து நம்ம இதை எப்படி பண்ணணும், எங்கே போய் பண்ணணும்னா, இங்கே நான் வந்து இந்த மோர் ஆப்ஷன்ஸுன்ற இடத்துல நான் வந்து ஒரு ரெட் கலர் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். எல்லார் ஃபோன்லேயும் இது வந்து இருக்கும். நீங்கள் வந்து கேப்ஷன் எழுதிட்டு கீழே டேக் பீப்புள், ஆட் லொக்கேஷன், ஆட் மியூசிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் கீழே வந்தீங்கன்னா மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். மோர் ஆப்ஷன்ஸில் கீழே ரைட் ஆல் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட நீங்கள் போஸ்ட் இல்லை ரீல் நீங்கள் எது போடுறீங்களோ அந்த ரீல் எதை பற்றி அப்படின்றத ஒரு சின்ன ஒரு கீவேர்ட் மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும். இல்லை உங்களோட டாபிக் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்ட் போஸ்டிங். நீங்கள் கன்சிஸ்டன்சின்றது நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்குன்னு இல்லை, யூடியூபுக்குன்னு இல்லை, உங்கள் லைஃபுக்கே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் உங்களால் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் பர் வீக் நீங்கள் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக போடணும். லைக் நீங்கள் மிக்ஸ்டாக போடலாம். இல்லை நான் வந்து ரீல்ஸாகவே போடுறேன், எனக்கு அதான் பெட்டராக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ரீல்ஸாக போடுங்க. பட் போஸ்ட்டாக மட்டும் போடாதீங்க. பிகாஸ் போஸ்ட் வந்து முன்ன மாதிரி இப்போ இல்லை. சரியா? ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரீல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கரோசல்ஸ் இருக்குது, தென் ஸ்டாட்டிக் போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் கரோசல்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். கரோசல்ஸ் நல்லா போயிட்டுருக்கு, தென் ரீல்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. பட் போஸ்ட் வந்து என்ன கேட்டால் ஐ வில் நாட் சஜஸ்ட். இன்சைட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த போஸ்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத காட்டுறது தான் வந்து இன்சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் போஸ்ட் எந்த டைமிங்கில் போட்டால் வந்து நல்லா வேலை செய்யுது
அப்படின்றத நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீக் ஃபுல்லாக 6 o'clock போடுங்க, அடுத்த வீக் ஃபுல்லாக 6:30க்கு போடுங்க, அதுக்கு அடுத்த வீக் ஃபுல்லாக 7 o'clock போடுங்க. ஸோ இந்த 3ல் எது நல்லா ஒர்க் ஆகுதுன்றத நீங்கள் இந்த இன்சைட்ஸை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ட்ராக் அண்ட் ட்வீக், அதாவது இன்ஸ்டாகிராமோட இன்சைட்ஸ் தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இன்சைட்ஸை வந்து நல்லா யூஸ் பண்ணி நல்லா ட்ராக் பண்ணுங்கள், எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து நல்லா ரீச் கொடுக்குது, அதாவது ஃபாலோவர்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, நான் ஃபாலோவர்ஸ் வந்து நிறையா பார்க்கணும். அதுதான் உங்களோட மோட்டிவாக இருக்கணும். ஸோ நான் ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் பார்க்குறாங்க, உங்கள் கண்டென்ட்ஸ் எந்த மாதிரியான ரீச் கொடுக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ராக் பண்ணணும். ஸோ எந்த விஷயம் நல்லா ஒர்க் ஆகுதோ நீங்கள் அதையே கொஞ்சம் ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் சீக்கிரமாக வளர முடியும் இன்ஸ்டாகிராமில். சரியா? ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராமை க்ரோ பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் சேவபிளான கண்டென்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும். பிகாஸ் உங்கள் கண்டென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மக்கள் நிறையா சேவ் பண்ணுறாங்கன்னா அது வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இன்ஸ்டாகிராம் அல்காரிதமுக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். சேவபிளான கண்டென்ட்ஸ் வந்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி கண்டென்ட்ன்றத மாதிரி சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராமில். சரியா? ஸோ உங்களோட கண்டென்ட் வந்து லைக் நிறையா நல்ல ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ், லைக் நல்ல ஒரு பிக்சர் யூஸ் பண்ணுங்கள், நிறையா டிப்ஸ் கொடுங்க, நிறையா செக்லிஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க, தென் ஷேர் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணி ஷேர் பண்ணி விட்டாங்கன்னா அல்காரிதமுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் உங்கள் கண்டென்ட்ஸை நிறையா பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இந்த சீக்ரெட் டிப்பை வச்சு நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராமை க்ரோ பண்ணிக்கோங்க. 30 days எஸ்இஓ க்ரோத் பிளான் இது வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த வீக் 1 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் ஃபுல்லாக ஆப்டிமைஸ் பண்ணிடுங்க. என்னெல்லாம் கேட்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துருங்க. அப்புறம் கீவேர்ட் பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள், எந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது உங்கள் நீஷில். ஸோ எதெல்லாம் நிறையா இருக்குது, அதாவது நிறையா வால்யூம் நிறையா சர்ச் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்க்கெலாம் சர்ச் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். வீக் 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஹேஷ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறத கற்றுக்குங்க. ப்ராப்பரான ஹேஷ்டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஆல் டெக்ஸ்ட் வந்து போடுங்க. சரியா? அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகாஸ் ஏன்னா ஹேஷ்டேக்ஸும் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் வந்து உங்கள் ரீல்ஸ் போடுறீங்க இல்லை போஸ்ட் போடுறீங்கன்னா உங்கள் கண்டென்ட் எதை பற்றி அப்படின்றத வந்து உங்கள் ஹேஷ்டேக்ஸும் சொல்லும், தென் ஆல் டெக்ஸ்ட்டும் சொல்லும். சரியா? ஸோ வீக் 3 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீவேர்ட் ரிச்சாக ரீல்ஸ் அண்ட் கரோசல்ஸ் வந்து போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் வந்து வீக் 4 வந்து உங்கள் ரிசல்ட்ஸை நல்லா ட்ராக் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு எது நல்லா ஒர்க் ஆகுதோ அதை ரிப்பீட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதுதான் வந்து 30 days உண்டான பிளான். ரிசல்ட்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ இதெல்லாம் நான் பண்ணுறேன், எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் விசிட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். தென் வந்து உங்களை சர்ச் பண்ணி உங்களை தேடி உள்ள வந்து ஜாஸ்தி ஆகும். கண்டென்ட்ஸோட ரீச் வந்து 5 மடங்குலேருந்து 10 மடங்கு வந்து ஜாஸ்தி ஆகும் இன் 30 days. சரியா? ஆர்கானிக்கான ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு க்ரோ ஆகும். வித்தவுட் எனி அட்வர்டைஸ்மெண்ட், வித்தவுட் எனி மணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து ஆர்கானிக்கான ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து 30 daysக்குள்ளே நடக்குமா அப்படின்றது கேட்டிங்கன்னா அது வந்து சொல்ல முடியாது. இது வந்து நான் ஜஸ்ட் ஃபார் அன் எஸ்இஓ பர்பஸ்க்காக நான் இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்கேன். பட் இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா போனஸான டூல்ஸ் நான் வந்து சொல்கிறேன். என்ன மாதிரியான டூல்ஸ்லாம் நீங்கள் கீவேர்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலான்னா keywordtool.io இது வந்து ஃப்ரீயான டூல் தான். இதில் வந்து எந்த விதமான சார்ஜும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஹேஷ்டேக்ஸ்க்கு வந்து நீங்கள் நார்மலாக கூகுளில் சர்ச் பண்ணுற ஹேஷ்டேக்னு நீங்கள் போட்டு இப்போ லைக் நீங்கள் ஃபிட்னஸ் ஹேஷ்டேக்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையாவே உங்களுக்கு கூகுளே சொல்லும். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னா இந்த allhashtag.com நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ்க்கு வந்து இன்ஸ்டாகிராம் இன்சைட்ஸே போதும், எதுவும் பெய்ட் டூல்ஸ்லாம் தேவை கிடையாது. இன்சைட்ஸே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணும். சரியா? ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராமை 10 மடங்கு சூப்பராக வேலை செய்ய வைப்போம். நான் சொன்ன எஸ்இஓ டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. வீக்லி உங்களோட இன்சைட்ஸை போய் பார்த்து என்ன நல்லா ட்ராக் பண்ணுங்கள்.
உங்களோட 10 மடங்கு growth-அ யாராலையுமே தடுக்க முடியாது. கரெக்ட்டா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட Instagram-அ நீங்க க்ரோ பண்ணலாம். சரியா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.